வெல்கம் பேக் டு சேனல். போனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செகண்ட் டீசர் வந்திருக்கு. நான் நேத்து பார்த்தேங்க. அது வந்துச்சுன்னு சரி, நேத்து ரொம்ப டயர்டா இருந்தேன். வேலை வேற மாட்டிக்கினா பண்ண முடியல என்னால. ஆனா ரொம்ப லேட் நைட்டா பார்த்தேன். எனர்ஜி ரொம்ப டிப் ஆயிருந்துச்சு. அதனால என்னால இது ரியாக்ட் பண்ண 3 டேஸ் முன்னாடி வந்திருக்கு. இறங்குனே தெரியாதுங்க எனக்கு சீரியஸா. இறங்குனே தெரியாது. சரி, வாங்க 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 பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட தார். Father. Father. All my life, I have answered every call. To honor, duty, to war. Stormbreaker. But now fate has given me something I never sought. A child. Oh, ஆமா. A life untouched by the storm. எல்லாம் Learn to be the strength அப்பாவாயிட்டாங்க. of their old fathers. So that I may fight once more, defeat one more enemy, and return home to her. Not as a warrior, but as warmth. To teach her not battle, but stillness. The kind I never knew. Please, Father, heed my words. Damn. Can't wait, guys. Can't wait. Can't wait. என்ன மாதிரி இருக்க போகுது? என்ன மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு வர போறாங்க? எப்படி சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு லீட் குடுக்க போறாங்க? அப்படின்றதெல்லாம் மண்டை காஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னும் யார் யார் இருக்கா? எல்லாம் ஓரளவுக்கு நியூஸ்லாம் லீக் ஆயிட்டு தாங்க இருக்கு. ஆனா, இப்ப அடுத்த டீசர் எதுவும் லீக் ஆவல. இப்போ வரையும். இல்ல, இல்ல. அதுவும் லைட்டா லீக் ஆனுச்சு போல. நான் எதுவும் பார்க்கல. ஆனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூஸ் வந்த வரைக்கும் எக்ஸ்மென் சம்திங் நான் கேள்விப்பட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஆ பார்ப்போங்க. இவன் லீக் பண்ணி விட்றது தான் எனக்கு காண்டா இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட்டே போயிருது. அதான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கு எனக்கு. பார்ப்போம். அது எப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே நான் பார்க்கல. ஆனா, அதுவரையும் நல்ல விஷயம். எதுவும் என் கண்ணுலயும் படல ஸ்க்ரோலிங்ல. அதனால கடவுளுக்கு நன்றி. பார்க்கலாம். ஓகே. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஏன் எனக்கு ஒரு மாரி ஒண்ணு ஃப்ரேம் செம்மையா இருந்துச்சு. அந்த ஸ்டார்ம் பிரேக்கரோட உட்காந்த ஃப்ரேம் செம்மையா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஏன் ஒரு மாரி நல்லா இருந்துச்சுன்னா, அந்த தார் லவ் அண்ட் தண்டர்ல கூட ஒரு மாரி ஜாலியா, ஃபன்னியா தார வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த வெர்ஷன் ஆஃப் தார் ஓகே. எ எ ஓகே. சில பேருக்கு அது ஒட்டலாம். பட் பெருசா எனக்கு எனக்கு டார்க் வேர்ல்ட் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் பார்ட் அதோட கிரிட்டி டார்க்னஸ் வேற லெவல்ல இருக்கும். ராக்னராக் ஒரு மாரி ஃபன்னான ஸ்பேஸ்க்குள்ள போயிருச்சு. பட் ஐ லவ் தார் த டார்க் வேர்ல்ட். அதோட டார்க்னஸ் அந்த தாரோட அந்த சீரியஸான ஒரு ஜோன் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு அந்த தார் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவெஞ்சர்ஸ்லாம் அந்த தார் தான் இருப்பாரு மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த ஃபன்னி சைடு பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைட்டா எண்ட் கேம்ல மட்டும் கொஞ்சம் அந்த குண்டானது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. மத்தபடி பெருசா இல்ல. பட் திஸ் கிவ்ஸ் அ மோர் எம்பத்தட்டிக், வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி மைண்டட் தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.